Sharmila from Kangayam, currently pursuing third year mechatronics engineering. அப்ப குவாலிட்டியை கண்டுபிடிக்க என்ன டைம் தேவை? கண்ணாலே பேசிக்கிறாங்களா இவனுங்க? குவாலிட்டி இவன் வாயில பேசக்கூடாதுன்னா கண்ணால பேசிக்கிறானுங்க. சரி, குவாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? குவாலிட்டி டேம் இன்ஜினியர்ஸ் ஆடியன்ஸ் எஃபிஷியன்சி. வெரி குட். குவாலிட்டியை கண்டுபிடிக்கணும்னா எஃபிஷியன்சி. குவாலிட்டி அப்படின்னா எஃபிஷியன்சி. ஆனால் இந்த எஃபிஷியன்சில இருந்து நம்ம உருவாக்கப்பட்ட டேம் தான் எஃபிஷியன்சினா டிடி பை டி. T1 minus T2 by T1 வச்சுக்கலாம். இப்ப ஷர்மிளா கிட்ட ரெண்டு விஷயம் கொடுக்க போறோம். சரியா? என்னன்னா 100 கெல்வின் ஒரு பாடி 100 கெல்வின்ல இருக்க பாடிய டெம்பரேச்சர் ஏத்த சொல்றோம். அப்ப ஷர்மிளா என்ன பண்றாங்கன்னா 200 கெல்வினா மாத்துறாங்க. ஏத்தின்னு சொல்லிட்டு 200 கெல்வின் கொண்டு போயிடுறாங்க. அது ஒரு கேஸ் 1. அப்புறம் இன்னொன்னு 1000 கெல்வின் கொடுக்குறோம். 100 கெல்வின் ஏத்த சொல்றோம். எத்தனை எவ்வளவு வரும்? 1100 வந்துரும். அவ்வளவுதான். அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்றோம் ஷர்மிளா கிட்ட. டெக்னிக்கல் சாம்பியன் கிட்ட கண்டுபிடிக்க சொன்னா எவ்வளவு சேஞ்ச்? 100. இங்க அப்ப ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி சேம். சரியா? குவாலிட்டி எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப எஃபிஷியன்சி ஃபார்முலா போட்டோம்னா 200 மைனஸ் 100 வகுத்தல் 100. 100 by 100 100%. இதுல வந்து குவாலிட்டி வந்து 100% இருக்கு. இங்க 1100 மைனஸ் 1000 by 1000 போட்டீங்கன்னா 10%. ஸோ இந்த ஈட்டை விட இவனை விட இந்த ஈட் வந்து குவாலிட்டியா இருக்கான். 100 to 200 கெல்வின் வந்து குவாலிட்டியான ஈட்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்க. சரியா? இதுதான் வந்து குவாலிட்டியை கண்டுபிடிக்கிற வித்தை. குவாலிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். இது எஃபிஷியன்சி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இல்ல. அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி புதுசா ஒருத்தன் வரான். என்ன ப்ராப்பர்ட்டினா whenever heat is added, heat ஆட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி யாருனே தெரியாது. அவன் இன்க்ரீஸ் ஆகுறான். ஹீட்டை ரிஜெக்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி குறையறான். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி யாருனே தெரியாது. ஆனா அவன் ஹீட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுறான்? ஏறான். ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணும்போது குறையறான். அவனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் சாம்பியன் கிட்ட போய் கேட்கறோம். இதுக்கு ஒரு பேர் வச்சாகணும் டெக்னிக்கல் சாம்பியன் அப்படின்னா வைங்கப்பா பேரை. அதுக்கு பேர் தான் என்ட்ரோபி. Entropy is the property which increase when the heat is added, decrease when heat is rejected அப்படின்னாங்க. அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் அதுக்கும் மேல அப்படின்னு கேட்டவனோ it is the degree of disorderness அப்படின்னாங்க. என்ட்ரோபி இஸ் ரெண்டாவது பரிணாமம்னா டிகிரி ஆஃப் டிசார்டர்னஸ். அது ஒழுங்கற்ற தன்மை. சரியா? டிகிரி ஆஃப் டிசார்டர்னஸ் அப்படின்னாங்க. ஸோ வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபியை டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் dq by t. Change in entropy is nothing but it is integral of dq by t. சரியா? it is integral of dq by t சொல்லலாம். இல்ல ds equal to dq by t கூட வச்சுக்கலாம். இதான் வந்து சேஞ்ச் என்ட்ரோபிக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப என்ட்ரோபினா எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஒரு குவாலிட்டி ஆஃப் த ஹீட் கண்டென்ட்காக உருவாக்கப்பட்டது. என்ட்ரோபியோட பிஹேவியர் என்ன? when heat is added, the entropy also increases. Entropy increases. when heat is rejected, the entropy decreases. Entropy can be defined as the degree of disorderness or degree of randomness. சரியா? டிகிரி ஆஃப் ஒழுங்கற்ற தன்மை. இப்ப யாரோ ஒருத்தன் பேச விட்டு வச்சுக்கேன், எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஒழுங்கற்ற தன்மை வந்து நீடிக்கும். சரியா? எப்பவுமே சிஸ்டத்துல வந்து ஒரு ஒழுங்கற்ற தன்மை வந்து அது இதுவாயிட்டே போகும், ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். அப்ப இதான் என்ட்ரோபிக்கான புரிதல். ஸோ என்ட்ரோபினா என்னன்னு கத்துக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் ஷர்மிளாக்கு தேங்க்யூ சொல்லுங்க.